எப்படிப்பா பாட்டு? நல்லா இருக்கம்மா, நல்லா இருக்கு. கல்யாணம் ஆகாத பெண்ணுக்கு தேவையான உபதேசம் இல்லையாப்பா? ஆனா எனக்கு ஒண்ணும் இந்த உபதேசம் எல்லாம் தேவையில்லை. ஏம்மா? அருமையான அப்பா நீங்க இருக்கும்போது என் இஷ்டத்துக்கு விரோதமா என்னப்பா நடக்க போகுது? அப்பா, ஹார்லிக்ஸ் சாப்பிடுறீங்களா? வேண்டாம்மா. ஓவன் சாத்துக்குடி பிழிஞ்சு தட்டுமாப்பா? எனக்கு வேண்டாம்மா. ஏப்பா, அந்த கோட்டு தச்சு எவ்வளவு நாளாச்சு, ஏன் அதை போட்டுக்க மாட்டேங்கிறீங்க? குளிர் அடிச்சா தானே போட்டுக்கணும், இப்ப எதுக்கம்மா? இல்லப்பா, நீங்க இப்பதான் அதை போட்டுக்கணும். ஏந்திரிங்கப்பா, இந்தாங்க போடுங்க. இந்த கை ஆஹா, இப்பதான் எங்க அப்பா ஜோரா இருக்காரு. ஏது ராணி, நீ என்ன உற்சாகப்படுத்துறத பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமா இல்ல இருக்கு. என்னப்பா? ஒண்ணும் இல்ல, நீ சிரிச்சா இருக்கும் போது ஏதாவது டிராமா சினிமாவுக்கு போகணும்னா இப்படித்தான் என்கிட்ட வந்து ஒரே குஷியா இருப்பேன். அது மாதிரி இப்ப ஏதாவது. போங்கப்பா. கோச்சிக்காதேம்மா. நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சது கூட கேட்க போறது இல்ல. என்னம்மா அது? கேளு. சும்மா கேளம்மா, என்ன வேணும்? அப்பா, ஏன்பா இப்போ ரேடியோவுல பாட்டு கேட்டோமே, அது மாதிரி பெண்களே அவங்க வாழ்க்கையை நிச்சயப்படுத்திக்கிறது நல்லதுதானே? ஆமா, அதுக்கு என்ன? உங்க மகளும் அப்படி நிச்சயப்படுத்திக்கிட்டா கோபிக்க மாட்டீங்களே? என்னம்மா சொன்ன? ஒண்ணுமில்ல, நீங்க கண் தெரியாத காலத்துல வரன் தேட கஷ்டப்படணுமேன்னு நானே ஒரு நல்ல வரனை. என்ன? அட கடவுளே, இது விளையாடி விட்டதா? ராணி, கடைசியில் நீ மோசம் போய் விட்டாயா? இல்லையப்பா, மோசம் போகவில்லை. என் உள்ளத்தில் குடியிருப்பவர் உங்களுக்கு பிடித்தமான உத்தமர். ஏமாந்து விட்டேன், நான் ஏமாந்து போய்விட்டேன். நான் எதிர்பார்க்காத பழி வந்து சேர்ந்து விட்டேன். அப்பா, நீங்கள் நினைப்பது போல் ஒன்றுமில்லை. நேர்மையின் திரு உருவம் அவர். யார் அவர்? என் கடை முதலாளி. அவரா? அன்றைக்கு சன்மார்க்க செயல்றாக பேசினாரே அவரா? அந்த பெரிய மனிதன் பேருதான் சமரசமா? என்னை மன்னித்து விடுங்கள், அவர் இல்லை. உங்களிடம் நான் இதுவரை ஒளித்து வைத்த குற்றத்தை பொறுத்துக் கொள்ளுங்கள் அப்பா. உண்மையில் என் கடை முதலாளி ராஜா என்ற ஒரு இளைஞர். ராணி, அம்மா ராணி, நான் எதற்காக இத்தனை நாள் பயந்தேனோ அது நடந்தே விட்டது. அப்பா, அணைக்கட்டு வெள்ளத்திலே மிதந்து விட்டது. பாதுகாப்பு வேறு பருவக்காற்றிலே பறந்து விட்டது. நான் என்னப்பா தவறு செய்து விட்டேன்? கல்யாணம் செய்து கொள்ள நினைத்தது தவறா அப்பா? அது எப்படி தவறாக முடியும்? உன்னை எப்படி நினைக்க விட்டது என் தவறு அல்லவா? ஏனப்பா மூடி மூடி பேசுகிறீர்கள்? மனதை திறந்து சொல்லுங்கள் அப்பா, நான் செய்தது தவறுதானா? மனதை திறக்க வேண்டிய அவசியம் இல்லை, என் பெட்டியை திறந்தாலே போதும். இந்தா, அந்த பெட்டியை தர. போம்மா. திறந்தையாமா? அந்த பெட்டிக்குள்ளேயே ஒரு சின்ன பெட்டி இருக்கும், அதை எடு. இதோ. என்னடே ஏன் கொடுக்கிற? என் செல்வ மகளே, நீயே திறந்து பார். என்னப்பா இது? யார் இந்த குழந்தைகள்? கழுத்திலே மாலை போட்டுக்கொண்டு. கல்யாணம் அம்மா, கல்யாணம். அதில் இருக்கிற ஆண் குழந்தைதான் உனத்தான் பாஸ்கரன். குழந்தையிலேயே செத்துட்டார்னு சொல்லுவீங்களே, அவராப்பா? ஆமாம், பால்ய விவாகம் முடிந்த பிறகுதான் பாஸ்கரன் செத்தான். பக்கத்தில் இருக்கிற பெண் குழந்தை யாருன்னு தெரியுறதா? யாரப்பா? தெரியலையா? நீதாம்மா. அப்பா, விதவை அம்மா, விதவை, பாலு விதவை. விதவையா?
அப்பா, பின்னோக்கி வளர்ந்த என் ஆசைக்கோட்டையை ஒரு நொடியில் தகர்த்து தூளாக்கி விட்டீர்களே அப்பா. அரும்பு பிராயத்திலே என் வாழ்வை அழித்து விட்டு சாரற்ற சக்கையாக இந்த சடலத்தை ஏனப்பா உலவ விட்டீர்கள்? அறியா பருவத்திலே கல்யாணம், தாலி கட்டியவன் இறந்து போன நேரத்தில் நான் தவழ்ந்து கொண்டிருந்தேன். அதற்கு தண்டனை இப்போதா? சரிதானா அப்பா இந்த தீர்ப்பு? போதும் ராணி, என் மனதை குழப்பாது. எப்படியோ பழி வந்து சேர்ந்து விட்டது என் குடும்பத்துக்கு. இனி ஜன்ம ஜன்மத்துக்கும் இந்த பழி மாறாது. அப்பா, இந்த அப்பன் உனக்கு வேண்டுமானால் உன் மனதில் உள்ள கல்யாண ஆசையை விட்டுவிடு. விட்டு கன்னிப்பெண்ணாகவே வாழ். அப்படியானா என் காதல் கனவுதானா? நீ விதவை என்று தெரிந்தால் நீ யாரை காதலிக்கிறாயோ அவன் கூட உன்னை வெறுத்து விடுவான். வெறுக்க மாட்டாரப்பா, நீங்கள் சம்மதித்தால் போதும். என் செவன் கூட சம்மதிக்காது. அப்பா, நீ விதவையா? இல்லை, இல்லவே இல்லை. ராணி விதவை இல்லை. அந்த வைர நிலவுக்கு களங்கம் கற்பித்து என் வாழ்க்கையிலே மண்ணை தூவாதே பாபு. ராணி முகராத முல்லை, கரம்படாத ரோஜா, அவளுக்கு நீயே ராஜா என்றெல்லாம் வர்ணஜால வார்த்தைகளை கொட்டி பொன்னான உன்னுடைய எதிர்காலத்தை நச்சுப்புகையாக மாற்றிவிட வேண்டும் என்ற நாச எண்ணம் எனக்கு கிடையாது நண்பனே. தேவர் மூவரும் அறிய சொல்லுகிறேன், தீயின் நாக்குகளை தேன்மலரின் செவ்விதழ்கள் என்று நம்பி ஏமாறாதே. என்னடா ஏதோ நாடகத்திலே பேசிய வசனங்களை திருப்பி ஒப்புவிக்கிறானே என்றும் கருதாதே. தோழமையின் உணர்ச்சியிலே ஊற்றெடுத்து வெளிக்கிளம்பும் உண்மைகளப்பா இவைகள். போதும் பாபு, போதும். சென்றலிலே தெரிந்து கொண்டிருக்கும் எங்கள் தித்திப்பான நினைவுகளை அழித்து விடாதே பாபு. எனக்கு என்ன எப்படியோ போ. அவள் ஒரு கைம்பெண், கசங்கிய மலர் என்கிறேன் நான். கருவண்டின் காதலை என்னுடைய குரல் விடாவிட்டால் அதற்கு நான் என்னப்பா செய்ய முடியும்? பாபு, ராணி விதவையாகத்தான் இருக்கட்டுமே, அதனால் என்ன? பொன்மணியும் பூக்கொத்தும் போய்விடலாம். என் கண்மணியின் இளமைதனை இருதயத்தை விதவை கோலம் விழுங்கியதுண்டோ? அப்படியானால் உன் மனம் மறுமணத்திற்கு சம்மதிக்கிறது பாபு. ஆமா, மறுமணத்திற்கு சம்மதிக்கிறது. உன்னுடைய உறுதியை பாராட்டுகிறேன் தோழனே. ஆனால் ஒன்று, அந்த ராணியின் மேல் எனக்கு என்ன தெரியுமா கோபம்? தான் ஒரு விதவை என்பதை இத்தனை நாட்களாக உன்னிடம் சொல்லாமல் மறைத்து வந்திருக்கிறாளே, அவள் எவ்வளவு பெரிய வித்தாரக்கள்ளியாக இருக்க வேண்டும். ஆமா, ஆனால் பாபு, அவள் உண்மையிலேயே விதவையாக இருந்தால் தானே என்னிடம் முன்கூட்டியே சொல்லி இருப்பாள். சரிதான் போ. ஏதாளம் மறுபடியும் முறுக்கமரம் ஏறிய கதைதான் உன் கதை. எனக்கு என்ன வந்தது? நீயே கேள் அந்த பசப்புக்காரி ராணியிடம். அப்போது புரிந்துவிடும் அந்த பத்தினியின் பகல் வேஷம் எல்லாம். பாபு, நிதானமாக பேசு. உனக்கும் எனக்கும் மீண்டும் ஏற்பட்டிருக்கும் நட்பும் ஆண்டு போகாமல் இருக்க வேண்டுமானால் இதை போன்ற கலக தம்புராக்களை மீட்டிக் கொண்டிருக்காது. என் ராணி வாட்டமா இருக்கிற? ஒன்றுமில்லை ராணி, இன்று உன்னிடம் ஒரு செய்தி கேட்கப் போகிறேன். அதற்கு நீ கோபப்படாமல் பதில் சொல்ல வேண்டும், தெரியுமா? கேளுங்கள். ஆமாம், இந்த மலரை உன் தலையிலே சூட்டிக்கொள். வேண்டாம். ஏன்? பூ என்றால் உனக்கு பிடிப்பதில்லையா? நானும் இத்தனை நாளாக பார்க்கிறேன், உன் தலையிலே நீ பூ சூட்டிக் கொள்வதில்லை. ஏன்? சரி, பூ வேண்டாம், பொட்டாவது வைத்துக் கொள். நெற்றியை காட்டி ஜபாது பொட்டு. வேண்டாம், எனக்கேன் இந்த அழகல்ல. என்ன ராணி விதவை மாதிரி எல்லாவற்றையும் வேண்டாம் வேண்டாம் என்கிறாய்? கோபமா ராணி நான் கேட்டது? நான் சும்மா விளையாட்டுக்குத்தான் கேட்டேன். விளையாட்டுத்தான்? விளையாட்டு பருவத்திலே நடைபெற்ற கல்யாண விளையாட்டுத்தான். அந்த விளையாட்டின் விளைவுதான் இதோ இந்த ராணியின் விதவை கோலம். இனியும் மூடி வைத்து பயனல்ல. மூளையாகிவிட்டது என் வாழ்க்கை. முள்வேலி போட்டு மூளைக்கு அனுப்பிவிட்டது இவ்வுலகம் என்று. வட்ட நிலா, கட்டி கரும்பு என்பீர்களே, உங்கள் ராணி ஒரு பட்டமரம். பட்டமரம். பட்டமரம் குளிர்க்காது, கெட்ட பால் சுவைக்காது. ராஜா, இப்போதாவது பாபுவின் பேச்சிலே ஒளிந்து கிடக்கும் பச்சை உண்மை புலப்படுகிறதா? விதவை, என் ராணி விதவை. ராணி, இதை ஏன் இத்தனை நாட்களாக என்னிடம் சொல்லவில்லை? இது ஒரு கேள்வியா? ஏமாறுகிறவர்கள் இருக்கிற வரைக்கும் ஏமாற்றுகிறவர்களுக்கு லாபம் தானே. இப்போது நீ கண்டுபிடித்து விட்டாய். அவளும் தண்ணீர் பானத்தை பிரயோகிக்க தொடங்கிவிட்டாள்.
நீலிக்கண்ணீருக்கு இழகிவிடும் நெஞ்சம் எனக்கு கிடையாது பாபு. அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். மோவா அருந்து தாவா திருமா என்றெல்லாம் அழைக்கப்பட்ட பருவத்திலே என் கழுத்திலே மாங்கல்ய கயிறு பிடைக்கப்பட்டதோ. நான் மாங்கல்யம் இழந்த மங்கை என்று எனக்கே இன்றுதான் தெரியும். அப்படியானால் இத்தனை நாட்களாக ஏன் என் கூந்தலிலே மலரில்லை, நெற்றியிலே பொட்டில்லை? இவ்வளவு பெரிய உண்மையை மறைத்து என் இருதயத்தை திருடிக் கொண்ட நீ வேறு என்னதான் செய்ய மாட்டாய்? கொலை கூட செய்வாய். ஐயோ, என் பேச்சை நம்புங்கள். நான் சொல்வதை கேளுங்கள். கேட்டது போதும், விடு என்னை. தாலி இழந்தவள் என்பதற்காகவா எனக்கு இந்த தண்டனை? விழிந்து போன சமுதாயத்திற்கு விழிப்பூட்டி, திசையொடிந்த தேகத்தில் வன்மையூட்டி, நாட்டை மறுபலத்தை சோலையாக்கும் பணிபுரியும் படையிலோர் வீரரா நீங்கள்? விதவை என்றதும் என் விழி நீரை கூட ஏளனம் புரியும் அளவுக்கு அவ்வளவுக்கு அல்லாகவா உங்கள் நெஞ்சம் மாறிவிட்டது? என்னை பாருங்கள். இந்த பருவப்பொடி வாழும் விதவை கட்டுப்பாடனும் சூறாவளியிலே சிக்கி சீரழியத்தான் வேண்டுமா? சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள். நீ தாலி இழந்தவள் என்பதை பற்றி கூட நான் கவலைப்படவில்லை. ஆனால் இத்தனை நாள் இந்த விஷயத்தை என்னிடம் மறைத்து என்னை ஏமாற்றி இருக்கிறாய் பார். அதை யாராலும் மன்னிக்க முடியாது. நான் மறைக்கவில்லை, மறைக்கவே இல்லை. என்னிடம் தான் மறைத்து விட்டார்கள் மகா பாவி.